இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த கில்டுடைய லீடர் வந்துட்டு உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு எங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறியா? அதுக்காகவா இந்த மொத்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணிருக்க? பதிலுக்கு ஹீரோவும் அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஸ்டோனை வச்சு அட்டாக் பண்றான். இதோட எல்லாத்தையுமே நிறுத்திப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோட கில்டுல மொத்தம் 50 ரேங்கர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே டவரை கிளைம் பண்ண போயிருக்காங்க. இன்கேஸ் நீ என்ன கொண்டுட்டனா அவங்க எல்லாருமே நீ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் உன்னை கொல்றதுக்கு வருவாங்க. சோ இது ஒரு லூப் மாதிரி ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்சுன்னு போயிட்டே தான் இருக்கும். சோ ஒரு சைடுல இது எல்லாத்தையும் மன்னிக்கிற வரைக்கும் இது நிக்கவே நிக்காது. இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வர்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இருந்தாலும் நீ சொல்றது கரெக்ட் தான். பிளட்டுக்கு பிளட், ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்சுன்னு போனா நைட்டு என்னால தூங்க முடியாது. சோ இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். நானே லாஸ்டா என்னுடைய ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. பதிலுக்கு அந்த லீடரும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ சொல்றதுலாம் நியாயமே இல்ல. நீ சொன்ன அதே லாஜிக்கா தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டோன் எல்லாத்தையுமே அங்க இருக்க அந்த லீடர் மேல வீசி எறிய அது அவன் மேல பட்டு அந்த பில்டிங்கோட கண்ணாடியை உடைச்சிட்டு போய் கீழே விழுறான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த பார்க் ஹாஜின் கிட்ட போயிட்டு நான் இங்க உன்னை உயிரோட விட்டு போறதுக்கு ஒரே ரீசன் ஹேனா மட்டும்தான். இதுக்கப்புறம் என் கண்ணுல நீ பட்ட அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க நீ செத்த மாதிரி நடிச்சது போதும், எழுந்திருங்கிறப்போ அங்க இருக்கவனும் எழுந்துக்க நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு ப்ரூஃப் பண்ணனா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன். எங்க செல்ஃப் இன்ட்ரோ கூட பாப்போம். என்னுடைய பேரு கிம், 26 வயசு ஆகுது. நான் இந்த கில்டுடைய ஜெனரல் பிசினஸ் மேனேஜ் பண்றேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அக்கௌண்டிங்கும் படிச்சிருக்கேன். எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்ட்டா முடிப்பேன். உடனே ஹீரோ வந்துட்டு உண்மையிலே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உனக்கே தெரியும் இங்க சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த லீடிங் கில்ட சிம்பிளா நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால இது உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆக ரொம்பலாம் ஒன்னும் இல்ல. வெளியில இருக்கவங்களோட பார்வைக்கு நீ தான் இந்த கில்ட ரன் பண்ற மாதிரி தெரியணும். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சாலுமே யாருமே நான் சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. நீ சொல்றதும் உண்மைதான். அப்போ அந்த விஷயத்த நீங்க பாத்துக்கிறீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனை தர விஷயங்களை நான் தலையிடுறது இல்ல. அதுக்கு பதிலா நான் வேற ஒருத்தவங்களை வர வைக்கிறேன். இதே நேரத்துல அந்த பிளாக் த்ரோ கில்டுல இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் எமர்ஜென்சி மீட்டிங், எல்லாருமே ஹெட் குவார்டர்ஸ்க்கு வாங்கன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து எல்லா மெம்பர்ஸும் எதுக்கு சடனா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங், நான் என்னுடைய மிடில் ஆஃப் ரைட்ல இருந்தேன், அதை பாதிலேயே விட்டுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஏ ரேங்க் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. எதுக்கு இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, எல்லாரும் வழியை விட்டு விலகி போங்க, எங்களுடைய பில்டிங் முன்னாடி எதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு பாக்குறப்பதான் இவங்களுடைய கில்டு மாஸ்டர் அங்க செத்து கிடக்குறான். மாஸ்டர் இங்க செத்து கிடக்குறான்னா அப்ப எமர்ஜென்சி மீட்டிங்க யார் அலர்ட் பண்ணது? உடனே டாப் ஃப்ளோருக்கு போக அந்த இடத்துல கிம்ம பார்த்துட்டு நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்பியரை வச்சு அந்த டெஸ்க்லயே குத்த ஒழுங்கு மரியாதையா இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு சிங்கிள் டீடைல் கூட மிஸ் ஆகாம என்கிட்ட சொல்ற. பதிலுக்கு கிம் வந்துட்டு அது வந்து நமக்கு புது பாஸ் வந்திருக்காங்க. என்னது புது பாஸா? யார் இதுன்னு எல்லாருமே பார்க்க அங்க இருக்கிறது நம்ம ஆலிஸ். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாத, நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோன்னு தானே சொன்னேன். உண்மையாவா? இந்த குழந்தை தான் எல்லாத்தையும் பண்ணுச்சுன்னு நான் நம்பணுமா? பதிலுக்கு ஆலிஸும் யார பார்த்து குழந்தைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வெடிக்க வச்சிடறான். அந்த பில்டிங்க்கு வெளியில இருக்க மக்கள் எல்லாரும் அங்க என்னமோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு, யாரோ அதுல இருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியுது. உடனே இது எல்லாத்தையும் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஆலிஸ் அவகிட்ட இந்த இடத்த டேக் கேர் பண்ணிக்கோன்னு தான் சொன்னான், ஆனா அவ இப்படி பண்ணி வச்சிருக்கான். உடனே நம்ம ஹீரோக்கு அவைக்கன் அசோசியேஷன்ல இருந்து ஒரு மெசேஜ் வர ரீசெண்டா ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பான்ல அதோடைய ரிசல்ட்டை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 2 மாசம் ஆச்சு. மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த மாஸ்க் பிளேயர் மேல அட்டென்ஷனை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யாராலையுமே கிளியர் பண்ண முடியாத விஷயங்களை சோலோ பிளேயராவே அவன் கிளியர் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த மாஸ்க் பிளேயருங்கிறது 2 பேரை தவிர்த்து யாருக்குமே தெரியாது. இதுல ஒருத்தர் அந்த போர்ட்டர் கிம் இத சீக்கிரட்டா வச்சுங்கன்னு அவர்கிட்ட நான் கேக்குறப்போ அவர் சந்தோஷமா அதை அக்ரி பண்ணிக்கிட்டாரு. அடுத்து நம்மளுடைய தெரசா, அவளும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. சோ இப்போதைக்கு என்கிட்ட 2 ஐடென்டிட்டி இருக்கு, மாஸ்க் போட்டனா மாஸ்க் போடாதனா. இதன் மூலியமா என்னால எல்லாத்தையுமே ஈஸியா பண்ணி முடிக்க முடியும். நம்ம ஹீரோவும் அவேக்கன் அசோசியேஷன் கிட்ட போக எல்லா கண்டிஷனையுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் நீங்க கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.